உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா அப்பயே கேட்டுருங்க. இப்போ நம்ம பாயிண்ட் நம்பர் 19ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்க, அதாவது the words each, every, either, அதே மாதிரி அதாவது all, no one, none, everything, nothing. சரியா? இது எல்லாமே சிங்குலர் வெர்ப் தான் நம்ம போடணும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஈச், எவ்ரி, ஐதர், நைதர், எவ்ரிதிங், ஆல், நத்திங், நோ ஒன், இது எல்லாத்துக்குமே நாம சிங்குலர் வெர்ப் தான் போடணும். பாருங்க, ஈச் ஆஃப் தெம் does have a political ambitions. அப்போ இந்த இடத்துல ரெண்டு பேத்துக்குமே சொல்றோம். அதே மாதிரி ரெண்டு பேத்தையும் நாம தனித்தனியா குறிப்பிடுறோம். இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா ஓவராலா அந்த 10 பேர் நாம சொல்லிட்டு போயிடுறது இல்ல, 10 பேர்த்தையும் இண்டிவிஜுவலா குறிப்பிடுறோம். அதுக்கு பேர் தான் ஈச். அப்போ நாம இட் டேக்ஸ் சிங்குலர் வெர்ப். பாருங்களேன், ஈச் ஆஃப் தெம் does have a political ambitions. அதே மாதிரி தான் each employee is. Neither of the boys is eligible for taking the exam. Neither of the boys is eligible for taking the exam. பார், neither அல்லது either, neither அல்லது either. பாருங்க, அடுத்தது இதுல ஒரு எக்ஸெப்ஷன். இப்போ if a parenthetical each follows a plural noun or a pronoun, the verb should be plural. என்னன்னா, the members each feel their responsibility. They each, அதாவது இப்போ இந்த சப்ஜெக்ட் இருக்கிற இடத்துல ஈச் வந்துச்சு அப்படின்னா அங்க நாம வந்து சிங்குலர் வெர்ப் போடுறோம். பாருங்க, each of them does, neither of the boys. ஆனா இங்க மெயின் சப்ஜெக்டுக்கு அடுத்தது இங்க ஈச் வந்துச்சு அப்படின்னா you have to go for the plural verb. Each have their own problems. 10 each of these books. ஏன்னா இந்த இடத்துல மெயின் நவுனா 10 members, the members, they, 10 அப்படிங்கிற இந்த வேர்ட்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ நம்மளுக்கு வந்து இதுக்கு ஃபாலோ அப் ஆகிற ஈச் வந்துச்சுனாலுமே நாம இதுக்கு தான் இந்த மெம்பர்ஸ், தே, 10 இதுக்கு தான் வந்து நம்ம வெர்பு போடணும். பாருங்க, நான் உங்களுக்கு சொன்னேன்னா ஆல், எனி, மோர், மோஸ்ட், சம் may be singular or plural depending on the meaning and takes verbs accordingly. இப்போ இது எல்லாமே வந்து ஒரு ஓவராலா ப்ளூரல் கண்டென்ட்டை குறிக்குது. இப்போ பாருங்களேன், some of the books seem too old. Some of the food is not good. பாருங்க, ஆல்னு வந்துட்டாலே அங்க ப்ளூரல் வெர்பு வரக்கூடாது, சிங்குலர் தான் வரணும். ஆல் த டைப்பிங் ஹாஸ் பீன் ஃபினிஷ்ட், ஆல் த ரிப்போர்ட்ஸ் ஹாவ் பீன் டைப்டு. இந்த இடத்துல எப்படி ரிப்போர்ட்ஸுக்கு ஆல் வந்து ரிப்போர்ட்ஸுக்கு வந்து நாம ஏன் ஹாவ் போட்டிருக்கோம்னா பாருங்களேன், த ஃபாலோயிங் நவுன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஆல் ஃபாலோ பண்ணி வரக்கூடிய இந்த நவுன் அல்லது த நவுன் that is nearer to the verb, அதுக்கு நாம பார்க்கணும். இது ஒரு எக்ஸெப்ஷன். பாருங்களேன், மோஸ்ட் ஆஃப் த குட்ஸ், மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக். இப்போ பாருங்க, இந்த ஸ்டாக் வந்து nearer to the verb, அதனால has. அதே மாதிரி ரிப்போர்ட்ஸ் nearer to the verb, அதனால has. இது வந்து நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், இப்படி ஒரு ரூல் இருக்கு. இப்போ நாம வந்து நியூயார்க் டைம்ஸ், ஹிந்துஸ்தான் டைம்ஸ் அல்லது வெறும் டைம்ஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஸ்ல முடியக்கூடிய ஒரு சிங்குலர் வேர்டு.
For example, economics, mathematics, physics, statistics, spectacles. இந்த மாதிரியான வார்த்தை இது எல்லாமே பாருங்க அது சிங்குலர் verb தான் எடுக்கும். The Hindustan Times still has a wide circulation. Two Faces of Indira Gandhi is a bestseller. பாருங்க, the following words and their compounds are always singular and require a singular verb. பாருங்க, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். Anybody, everybody, all, no one, everything, nobody, somebody. இங்க பாருங்க, buddy அப்படிங்கும்போது பர்சனை குறிக்குது. திங் அப்படிங்கும்போது பர்சன் அண்ட் திங் எல்லாத்தையுமே குறிக்குது. பாருங்க, எனிதிங், எவ்ரிதிங், நத்திங், படி, எனிபடி, எவ்ரிபடி, சம்படி, நோபடி. அடுத்தது ஒன், எனி ஒன், எவ்ரி ஒன், சம் ஒன், நோ ஒன் அல்லது நன். நோ ஒன்னுடைய கான்ட்ராக்ஷன் தான் நன். சம்திங், எவ்ரிபடி, எவ்ரி ஒன், இது எல்லாமே சிங்குலர் verb தான் எடுக்கும். இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இது எல்லாத்தையுமே ப்ளூரலா குறிக்குது, பட் ஈச் இண்டிவிஜுவலையும் இது குறிக்குது. அதாவது எல்லாத்தையும் சொல்லுது, அதே மாதிரி ஈச் இண்டிவிஜுவலுக்கும் இது தன்னுடைய கவரேஜை கொடுக்குது. அதனால இதுக்கு நாம சிங்குலர் verb தான் போடணும். பாருங்க, nobody knows nothing, no one is entitled to have his debts cancelled. சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கணுங்க. இப்போ நீங்க எக்ஸப்ஷன்ஸ் இதெல்லாம் நீங்க உங்களுடைய அந்த இதுல நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா தான் உங்களால ஈஸியா இதை பண்ண முடியும். உங்களுடைய மைண்ட்ல இதை நீங்க ஏத்திக்கணும், பிளஸ் இதை பிராக்டிஸ் பண்ணணும் நிறைய. உங்களுக்கு எரர் ஸ்பாட்டிங்ல இந்த மாதிரியான இதுதான் நிறைய கேட்பாங்க. பாருங்க, a relative pronoun who, which, that used as a subject takes a singular or a plural verb according with its antecedent. இப்போ இந்த ரூல் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதாவது நியரர் டு த verb, அதுதான் antecedent அப்படிங்கிறோம். பாருங்களேன், measles is among the diseases that are, இந்த இடத்துல தட்டுங்கிறது ஒரு கன்ஜங்ஷன். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? தட்டு அப்படிங்கிறது இந்த இடத்துல நாம இந்த இடத்துல எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா அண்டு, பட்டு, அந்த மாதிரி கன்ஜங்ஷன் மாதிரி இது இங்க ஆக்ட் ஆகுது. ஆனா இங்க இத பிளேஸ நாம இது என்ன சொல்றோம் அப்படின்னா ப்ரொனவுன். திஸ், தட், தீஸ், தோஸ், இது எல்லாமே. அதே மாதிரி ஹூ, விச், தட் இதெல்லாம் தான் உங்களுக்கு ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுன் ஆக்ட் ஆகும். இப்ப இந்த திஸ், தட், தீஸ், தோஸ் இதெல்லாம் டிட்டர்மைனராகவும் ஆக்ட் ஆகும். ஒரு வார்த்தை அதனுடைய இடத்திற்கு தகுந்தாற் போல் அதனுடைய ஃபங்க்ஷனை மாத்திக்குது. அதுதான் கிராமர்ல நீங்க பார்க்கணும். பாருங்க, measles is among the diseases that are curable. This is the only one of the local papers. This is the only one of the local papers that prints a weekly horoscope. That prints a weekly horoscope. புரியுதா உங்களுக்கு? Antecedent அப்படின்னா என்ன? That is nearer to the verb. பாருங்களேன், அடுத்தது அதே ரிலேட்டிவ் ப்ரொனவுன் தான் எப்படி இந்த இடத்துல வேற ஃபங்க்ஷனுக்கு வருது அப்படின்னு பாருங்க. யூஸ் ஆஃப் ஹூ, விச் அண்ட் தட். இப்போ இந்த இடத்துல இது வேற மாதிரி மாறுது. who and that are used when referring to persons. இப்போ who, which இது எல்லாமே referring to persons, whereas that அப்படிங்கிறது மெயினா things குறிக்குது. class, type, species is implied. பாருங்களேன், who being used when the individual person or the individuality of the group is implied, and that when a class
type or a species is implied. இந்த டிஃபரன்ஸை நீங்க பார்க்கணும். he is the boy who understands Punjabi. He is the boy who understands Punjabi. அடுத்தது, she is the kind of a student that we want. இப்போ பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் அ ஸ்டூடெண்ட், அப்போ கிளாஸ், டைப், குவாலிட்டி இதெல்லாம் இங்க இம்ப்ளைட் ஆயிருக்கு. அடுத்து பாருங்க, இப்போ அட்ஜெக்டிவ்ஸ் ஆர் சூப்பர்லேட்டிவ் டிகிரி தட் இஸ் யூஸ்ட். என்ன சொல்லியிருக்காங்க? he is the wisest man. அதாவது நாம வந்து பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் சொல்றோமா, இதை வந்து அட்ஜெக்டிவ்ஸா நாம சொல்றோம். இந்த அட்ஜெக்டிவ்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பியூட்டிஃபுல், மோர் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல், அட்ஜெக்டிவ்ஸ்ல தான் நம்மளுக்கு கம்பேரிசனே வருது, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனே வருது. அதுல நாம சூப்பர்லேட்டிவ் டிகிரி என்ன, த பெஸ்ட், அதாவது த மோஸ்ட் பியூட்டிஃபுல், சரியா, த மோஸ்ட் பியூட்டிஃபுல். அதே மாதிரி மோர் பொலைட். இப்போ மோர் அப்படிங்கிறது கம்பேரிட்டிவ் டிகிரி, நம்ம சூப்பர்லேட்டிவ் டிகிரி பத்தி தான் இங்க பேசிட்டு இருக்கோம். அப்ப அந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரிங்கும் போது நாம என்ன பண்றோம்னா, ஸ்டூடெண்ட்ஸ், am I audible now? அந்த 25 ஆப்ஷன் டி ல இருந்து தான், அந்த ஆப்ஷன் டி இருக்குல்ல. ஓகே, ரைட். ஓகே, ரைட். பாருங்க, இப்போ இந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனை நாம ஒரு சிம்பிளா பார்த்தோம். அதுவே நீங்க எந்த இடத்துல எம்பசிஸ் தேவைப்படுதோ அந்த இடத்துக்கு நாம ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் போட்டோம். ஆனா இந்த இடத்துல ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் அப்படிங்கிறது தேவையில்லை. அதாவது எந்த இடத்துல we do not need to put reflexive pronoun அப்படிங்கறத இந்த பாயிண்ட். பாருங்க, ராமனும் நானும் வந்து ஸ்வீட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். அப்ப இந்த இடத்துல நானும் அப்படிங்கும் போது என்னை, அதாவது மைசெல்ஃப் அப்படிங்கிற ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் அர்த்தத்துல வருது. ஆனா அது இங்க தேவையில்லை. பிகாஸ் இது வந்து ஒரு சிம்பிள் ப்ரொனவுன். ஒரு சிம்பிள் பர்சனல் ப்ரொனவுனுக்கு நாம ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் தேவையில்லை. அதே மாதிரிதான் இது ராமன் அண்ட் ஐ, இது வந்து சப்ஜெக்ட் அப்படிங்கிற இடத்துல வருது. இதுவே ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற இடத்துல வருதுச்சுன்னா அந்த இடத்துல மீ அப்படிங்கிறது வரும் அந்த ப்ரொனவுன்லயே. பாருங்க, the tickets are for Mr. Gupta and me. அப்போ நம்ம வந்து இந்த இடத்துலயும் myself அப்படின்னு தேவையில்லை. பாருங்க, when the indefinitive pronouns, பாருங்க, one is the subject in a sentence, it must be followed by one. அதாவது ஒன் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட்ல நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னா அதை வந்து ஹிஸ் ஆர் ஹிம் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஒன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஒன் ஷுட் ஃபாலோ ஒன்ஸ் ரூல், ஒன் ஷுட் ஃபாலோ ஒன்ஸ் வேர்ட்ஸ். ஒருத்தன் அவனோட இதையே அவன் ஃபாலோ பண்ணணும், அவன் மற்றவனுக்கு மட்டுமே சொல்லக்கூடாது. இப்போ ஒன் அப்படின்னு சப்ஜெக்ட்ல ஆரம்பிச்சா அது வந்து இட் ஷுட் ஆல்வேஸ் பி ஃபாலோடு பை ஒன்ஸ். பாருங்களேன், இந்த இடத்துல அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போட்டு வரும், ஒன் ஆர் ஒன்ஸ். புரியுதா உங்களுக்கு? ஆனா இந்த இடத்துல நம்மளுக்கு அப்படி குறுக்கல. ஆனா இது அப்போஸ்ட்ரோஃபி உள்ளதா தான் நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பாருங்க, அதுலயே இன்னும் ஒரு சின்ன இது எக்ஸெப்ஷன். ஒன் வந்தா மட்டும்தான் இங்க ஒன்ஸ் அப்படின்னு வரணும். அதுவே வேற எவ்ரிபடி, எனிபடி, ஈச் ஒன், எவ்ரி ஒன், சம் ஒன் இதெல்லாம் வந்துச்சுன்னா ஹிஸ் ஆர் ஹிம் வரலாம். பாருங்க, ஹிஸ் ஆர் ஹிம், ஹிஸ் ஆர் ஹெர் அப்படி வரலாம். புரியுதா உங்களுக்கு? அடுத்தது பாருங்க, சேம் இஸ் நாட் அ ப்ரொனவுன். ஸோ அந்த சேம் ஒரு நல்ல நவுன் இருக்கிற இடத்துல அந்த சேம் அப்படிங்கிற வார்த்தை வரக்கூடாது. when you have read this book, please return it to me.
இந்த இடத்துல ஒரு ப்ராப்பர் நவுன் தான் வரணுமே தவிர இந்த சேம் அப்படிங்கிற ப்ரொனவுன் இங்க வந்துடக்கூடாது. ஏன்னா சேம் இஸ் நாட் அ ப்ரொனவுன். யூஸ் ஈச் அதர் அண்ட் ஒன் அனதர். அதாவது ஈச் அதர் அண்ட் ஒன் அனதர். பாருங்களேன், ஈச் அதர் அப்படின்னாவே ரெண்டு பேர்த்தையும் குறிக்குது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஈச் அப்படின்னாலே ரெண்டு பேர்த்தையும் குறிக்குது. அதுவே ஒன் அனதர் அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்கும் மேல இருக்கக்கூடிய எண்ணிக்கையில குறிக்குது. மோர் தென் 2. அதுதான் இங்க எக்ஸாம்பிள். பாருங்க, யூஸ் ஆஃப் ஐதர், நைதர், நன், எனி, எனி ஒன், இதுக்கு எல்லாமே பாருங்களேன் ரெண்டை குறிக்குது. இதுவே எனி ஒன், நன், நோ ஒன், எனி, இது எல்லாமே மோர் தென் 2 குறிக்குது. பாருங்க, இட் ரெஃபர்ஸ் டு மோர் தென் 2. ஐதர், நைதர் இந்த ரெண்டு மட்டும்தான் ரெண்டு பேர்த்த குறிக்குது. அடுத்தது விஷ், அதாவது நான் அப்படி இல்லை, அதாவது இஃப் ஐ வேர் தேர் ஐ வுட் ஹிட் ஹிம். நான் அங்க இருந்திருந்தேன்னா அவனை அடிச்சிருப்பேன். அப்போ நாம என்ன சொல்றோம்னா, ஒரு விஷயத்த என்னால நான் அந்த இடத்துல இல்லை அல்லது நான் அதை பண்ண முடியல, ஆனா என்னுடைய எண்ணம், என்னுடைய ஆர்வம் என்ன, நான் அந்த இடத்துல இருந்திருக்கணும், சரியா, நான் உன் கல்யாணத்துக்கு வந்திருக்கணும், நான் வரலான்னு நினைச்சேன் ஆனா முடியல. வரலான்னு நினைச்சேன் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? அங்க வரலின்னு அர்த்தம். அதுதான் யூ ஆர் எக்ஸ்பிரஸிங் எ விஷ், something that did not happen. I wish I were a king. பாருங்க, I wish I were a king அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கிங்கா இருங்க, அதாவது நான் கிங்கா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்ப நீ கிங் ஆகல, சரியா? if Mr. Anil were here he would know. அனில் இங்க இருந்திருந்தா, இந்நேரம் அனில் இங்க இருந்திருந்தா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். பாருங்க, we saw a streak in the material as if the goods were faded. மெட்டீரியல்ல சின்ன சின்ன கோடுகள் தெரிஞ்சது, அப்புறம் என்னமோ கூட்ஸ் எல்லாம் வந்து ஃபேடா இருக்கிற மாதிரி அன்சர்டைனிட்டியை நாம இங்க சொல்றோம், சரியா? அப்போ இந்த செயல் ஆல்ரெடி பாஸ்ட்ல முடிஞ்சிருச்சு, ஆனா அந்த முடிஞ்சு போன செயல்ல உங்க பங்களிப்பு இருக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டு இருக்கிறீங்க, ஆனா அது இல்லை. அதைத்தான் நாம இங்க சொல்றோம். அப்ப அதுக்கு வேர் அப்படிங்கிறத பயன்படுத்துறோம். ரைட். யூஸ் ஆஃப் ஷல் அண்ட் வில். சி, ஷல் அண்ட் வில்ல இப்போ யாரும் பெரிய டிஃபரன்ஷியேட் பண்ணி பயன்படுத்துறது இல்லை. நீங்க வந்து ஷல் அண்ட் வில்லுக்கு எல்லாமே ஒரே மாதிரியான அர்த்தத்துல தான் இப்ப பயன்படுத்துறாங்க. We do not have any a great difference between the two words, shall or will. Right. இது நீங்க பார்த்து வச்சுக்கங்க. அடுத்தது the use of should and would. பாருங்க, should அப்படின்னா கண்டிப்பா, it's a command. whereas would, இப்போ பாருங்களேன், shall, should, will, would, அதாவது வில்லுனுடைய past tense தான் would, shallனுடைய past tense தான் should. ஆனா இந்த should அப்படிங்கிறது என்ன, நம்மளுடைய கான்டெக்ஸ்டுக்கு தகுந்த மாதிரி இது கமாண்டுக்கு பயன்படுது. பாருங்களேன், சொன்னா past tense of shall and will, right, in general expressions, but the same ideas shall and will except should sometimes means ought. கான்டெக்ஸ்டுக்கு தகுந்த மாதிரி இது பயன்படுத்துது. அதாவது should, ought, must, இது எல்லாமே சிமிலர் மீனிங், பட் அது இடத்தை பொறுத்து அது தன்னுடைய பர்ஃபெக்ட் பொசிஷனை சொல்லலாம். இப்ப பாருங்களேன், யூ ஷுட் நாட் ஸ்பீக் இன் தட் வே, we should respect our parents. should எப்பயுமே வந்து மாரல் ஆப்ளிகேஷன்ஸை குறிக்கும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நீங்க வந்து உங்களுடைய கடமை இது, அதாவது எல்டர்ஸை வந்து நீங்க ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசணும், உங்களோட வயசுல மூத்தவங்களுக்கு நீங்க மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய கடமை, அது உங்களுடைய மாரல் ஆப்ளிகேஷன். இதுவே லீகல் ஆப்ளிகேஷன் அப்படிங்கிறதுக்கு மஸ்ட் பயன்படுத்துறோம். நிறைய இடத்துல இன்டர்சேஞ்சபிளா பயன்படுத்துறோம், ஆனா இதுக்கு இந்தான டிஃபரன்ஸ். இப்ப ஆட் அப்படின்னாலும் அதேதான்.
பாருங்களேன், in the first person always use should with words glad, pleased, like, etc. இது ஒரு நோட். என்னன்னா பாருங்களேன், in the first person always use should with the words like glad, pleased. அதாவது இது இப்ப நான் இதை சென்டென்ஸ்ல பயன்படுத்தி காட்டுறேன் பாருங்களேன். I should be pleased with you always. I should be more glad for this. சரியா? அடுத்தது, when referring to two persons, places or things, the comparative form. என்னன்னா just a minute. You would enjoy that experience either. You would not enjoy that experience. இது வந்து past, அதாவது ஃபியூச்சர்ல குறிக்கக்கூடியது. would வந்து என்ன, இந்த இடத்துல ஃபியூச்சர்ல குறிக்கக்கூடியது. பாருங்க, I would not allow you such an agitation. நான் இப்படிப்பட்ட ஒரு அஜிடேஷனை என்னைக்குமே அலோவ் பண்ண மாட்டேன். எவ்ரிடே ஐ வுட் கோ ஜாக்கிங் இன் த மார்னிங். எப்பயுமே வந்து நான் ஜாக்கிங் மார்னிங்ல போவேன். சரியா? ஃபியூச்சர். அண்ட் சம்டைம்ஸ் ஹபிச்சுவல். பாருங்க, when referring to two persons, places or things, use the comparative form. அதாவது two persons, நீங்க ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்றீங்க அல்லது ரெண்டு திங்ஸை கம்பேர் பண்றீங்கன்னா நீங்க வந்து கம்பேரிட்டிவ் ஃபார்மை பயன்படுத்தணும். எப்படி? ரமேஷ் இஸ் த டாலர் அப்படின்னு சொல்லக்கூடாது. ரமேஷ் இஸ் டாலர் ஆஃப் த டூ. த வந்துட்டாலே அங்க வந்து சூப்பர்லேட்டிவ் வந்துடணும். இந்த இடத்துல வந்து த அப்படிங்கிறது வந்து அது ஒரு டைப்போகிராஃபிக்கல் எரர். இந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னா, ராகேஷ் இஸ் டாலர் ஆஃப் த டூ. பாருங்க, of the two positions open, you have chosen the more promising. சரியா? நீங்க ரெண்டு பொசிஷனை கம்பேர் பண்ணும் பொழுது அதுல நீங்க மோர் ப்ராமிசிங்கா சூஸ் பண்ணிருக்கீங்க. பாருங்க, that is the more efficient of the two methods, not most. நீங்க ரெண்டு விஷயத்தை சொல்லும் போது என்னைக்குமே கம்பேரிட்டிவ் ஃபார்மை பயன்படுத்தணும். டுடே is the warmest day of the year. ஏன் இந்த இடத்துல warmest போடுறோம்? இன்னைக்கு, அதாவது இந்த இயர்லயே இதுதான் அப்படிங்கும்போது நம்ம சூப்பர்லேட்டிவ் போடணும். இந்த ரெண்டுல இது அப்படிங்கும்போது நம்ம கம்பேரிட்டிவ் போடணும். அங்க உங்களுடைய சென்டென்ஸ்லயே நீங்க ரெண்டுன்னு குறிப்பிட்டுட்டா கம்பேரிட்டிவ், இதுதான் அப்படின்னு குறிப்பிட்டா சூப்பர்லேட்டிவ். பாருங்க, was Monday or Tuesday warmer? ஆல்ரெடி மண்டே அண்ட் டியூஸ்டே குறிப்பிட்டீங்க. ராகேஷ் இஸ் டாலர் ஆஃப் த டூ. பாத்தீங்களா, ரெண்டு ஆஃப் த டூ ஆப்போசிஷன்ஸ், ரெண்டு. அப்ப இங்க மோர். பாருங்க, அடுத்தது, some adjectives and verbs from their every meaning allow no comparison. For example, round, unique, square, perfect, completely. இந்த adjectives and adverbs என்னன்னா இது வந்து எந்த கம்பாரிசனையும் அலோவ் பண்ணாது. அப்போ அதை நாம என்ன பண்ணிக்கலாம்னா ஹார்ட்லி, நியர்லி ஆர் ஆல்மோஸ்ட் அப்படின்னு பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு பக்கத்துல நாம அட்ஜெக்டிவ்ஸை பயன்படுத்த முடியாது. எப்படி? இட் இஸ் மோர் ரவுண்டர், ரவுண்டஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. மோர் யுனிக்கர் அல்லது யுனிக்கர், யுனிக்கஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப நாம என்ன பண்றோம்? ஹார்ட்லி, ஆல்மோஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி நாம இதை சொல்றோம். பாருங்க, it is almost a square table. The design is very nearly unique. nor more unique, more used, most unique அப்படிலாம் சொல்லக்கூடாது. The plate is almost round. புரியுதா உங்களுக்கு? இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேளுங்க. பாருங்க, அடுத்தது, when comparing one person or a thing with a group of which it is a part,
use the comparative degree and the words any other to exclude the thing compared from the other objects. Right, இது உங்களுக்கு இங்க எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரிங்க. The coffee has a better flavor than any other coffee in the market. அதாவது நீங்க வந்து காஃபியை கம்பேர் பண்றீங்க மற்ற இருக்கக்கூடிய அவைலபிள் காஃபி ஐட்டம்ஸோட, அதாவது காஃபி ப்ராடக்ட்ஸ். இப்போ நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து தாஜ்மஹால் சாரி நீங்க வந்து ப்ரூ அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. அப்போ ப்ரூ காஃபி இஸ் ப்ரூ காஃபி ஹாஸ் அ பெட்டர் ஃபிளேவர் தென் எனி அதர் காஃபி இன் த மார்க்கெட், அல்லது த எனி அதர் காஃபி பிராண்ட்ஸ் இன் த மார்க்கெட். அதாவது ஒரு குரூப் காஃபிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம், காஃபி பவுடரை தயாரிக்கிறதுல நிறைய பிராண்ட் இருக்காங்க, ரைட்? அப்போ அவங்க எல்லாமே ஒரு குரூப். அந்த ஒரு குரூப்ல இருந்து ஒருத்தரை அந்த குரூப் மற்ற எல்லாத்தையும் கம்பேர் பண்றீங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதாவது ஒரு 10 பேர் காஃபி தயாரிக்கிறாங்க அப்படின்னா அதுல ஒருத்தரை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி 9 பேர்த்த கம்பேர் பண்றீங்க. அந்த ஒருத்தரை மீதி 9 பேர்த்து கூட கம்பேர் பண்றீங்க. அப்போ எனி அதர் தான் பயன்படுத்தணும். அதுதான் இந்த எக்ஸாம்பிள். பாருங்க, when comparing two qualities of the same person or thing, use more not er to form the comparative. பாருங்க, Sujata is more cleverer than wise. சரியா? நீங்க இது ஏதோ என்ன சொல்ல வராங்க, when comparing two qualities of the same person, அதாவது ஒரே குவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டிய 2 பர்சன் கிட்ட கம்பேர் பண்ணும்போது, அப்ப ராஜேஷ் இஸ் மோர் பிரேவ் தேன் வைஸ், நாட் பிரேவர். சரியா? இதுதான் வந்து எக்ஸெப்ஷன்ஸ். இது எல்லாமே டீப்பா நீங்க ஃபாலோ பண்ணணும். அடுத்தது பாருங்க, அடுத்தது fewer. see பாருங்க, she is the cleverest girl of her class. எப்பயுமே டபுள் கம்பேரேட்டிவ் டபுள் சூப்பர்லேட்டிவ் வந்துடக்கூடாது. அதுக்கு தான் இதுக்கு எக்ஸாம்பிள். she is the most cleverest girl அப்படின்னு வரக்கூடாது. he is one of the most richest man அப்படி வரக்கூடாது. அந்த வார்த்தைக்கு முன்னாடி நாம மோர் வந்துச்சுன்னா மட்டும்தான் அங்க வந்து கம்பேரேட்டிவ் பயன்படுத்துறோம். சரியா? மோஸ்ட்னு வந்துச்சுனாலே நாம ஒன்னா மோஸ்ட்னு வரக்கூடாது. எப்போ வரக்கூடாது அப்படின்னா அங்க வந்து சூப்பர்லேட்டிவ் இருக்கும் பொழுது. பாருங்க, ஃபியூவர் ஆர் லெஸ். இந்த இடத்துல ஃபியூவர் வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸை குறிக்குது, லெஸ் வந்து பாத்தீங்கன்னா குவான்டிட்டியை குறிக்குது. புரியுதா? குவான்டிட்டி ஆர் சைஸ் ஆர் அமௌண்ட். ஃபியூவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் எண்ணிக்கையை குறிக்குது, வேற லெஸ் அப்படிங்கிறது வந்து பொருளினுடைய குவான்டிட்டி, சைஸ் அல்லது அமௌண்ட் அதை குறிக்குது. பாருங்க, as many as, as many as much as, as many as such as. இப்போ இது என்ன சொல்றோம், as many as அப்படிங்கும் பொழுது express the number, whereas as much as expresses quantity. இப்போ as many as அப்படிங்கும் போது என்ன சொல்றோம்னா நம்பரை குறிக்கிறோம். மெனி அப்படின்னாலே அது நம்பர், மச் அப்படின்னாலே அது குவான்டிட்டி. அதைத்தான் இங்க சொல்லியிருக்காங்க. யூ ஹாவ் டு கலெக்ட் as many stamps. பாருங்க, as many students have failed, not much. அடுத்தது elder and eldest, older and oldest. எல்டர் அண்ட் எல்டஸ்ட் இது வந்து எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா மெம்பர்ஸ் ஆஃப் த சேம் ஃபேமிலிக்கு பயன்படுத்துறாங்க. எல்டர் இஸ் ஃபாலோடு பை டூ. சொல்ற புரியுதா உங்களுக்கு? எல்டர் இஸ் ஃபாலோடு பை டூ, நாட் தேன். ஓல்டர் அண்ட் ஓல்டஸ்ட் கேன் பி யூஸ்டு வித் ரெஃபரன்ஸ் டு பர்சன்ஸ். பாருங்க, எப்பயுமே எல்டர் பக்கத்துல தேன் பயன்படுத்தக்கூடாது, டூ தான் பயன்படுத்தணும். எல்டர் அண்ட் பாருங்க இங்க இருக்கு பாருங்களேன், I am the eldest member.
மிஸ்டர் குப்தா இஸ் ஓல்டர் தேன் மீ. ஓல்டருக்கு பக்கத்துல நீங்க தேன் பயன்படுத்தலாம், ஆனா எல்டருக்கு பக்கத்துல டூ தான் பயன்படுத்தணும். இங்க இருக்கு பாருங்க, ரஞ்சன் இஸ் எல்டர் டு முனிஷ். அடுத்தது அவாய்ட் டபுள் நெகட்டிவ்ஸ். எப்பயுமே வந்து அதாவது நெகட்டிவ்னு சொல்லிட்டாலே ஒண்ணுதான் நெகட்டிவா சொல்லணும், ரெண்டு நெகட்டிவா சொல்லிடக்கூடாது. ரெண்டு நெகட்டிவ் சொல்லிட்டீங்கன்னா அது பாசிட்டிவா மாறிடும். பாருங்க, யூ குட் ஹார்ட்லி எக்ஸ்பெக்ட், யூ கெனாட் ஹார்ட்லி எக்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. he not scarcely recognized me, அதாவது he does not scarcely recognized me அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒன்னா he does not recognize me சொல்லணும், அல்லது he scarcely recognized me சொல்லணும். இப்படிதான் டபுள் நெகட்டிவ்ஸ் பயன்படுத்தக்கூடாது. அடுத்தது பாருங்க, ஆல் do not use of after all unless the next word is a pronoun. அதாவது all the men, இப்ப இதுக்கு என்ன அர்த்தம் பாருங்களேன். பாருங்க, all the men belong to the Rotary Club. All of us belong to the Rotary Club. All of us boys belong to the Lakeview Hostel. இதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் பாருங்க, all, of. சரியா, இது எப்படி பயன்படுத்துறோம்? Do not use of after all. Unless the next word is a pronoun. அந்த next word வந்து ப்ரொனவுனா இல்ல அப்படின்னா நாம ஆல் பக்கத்துல ஆஃப் பயன்படுத்த கூடாது அப்படிங்கிறாங்க. பாருங்க, ஆல் த மென் இது காமன், எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இப்ப ஆல் பக்கத்துல ஆஃப் பயன்படுத்தினா அந்த அடுத்தது அங்க ப்ரொனவுன் வந்துடணும். சரி, அடுத்தது பாருங்க, among and between. see, இதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். among and between. see, between groups அப்படின்னு சொல்லலாம். நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், between அப்படின்னா ரெண்டு பேத்துக்குள்ள மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அது ரொம்ப தவறு. எத்தனை பேத்துக்கு நடுவுல வேணாலும் நீங்க between பயன்படுத்தலாம். among அப்படிங்கிறது ஒரு குரூப்புக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் நம்ம பயன்படுத்தணும். whereas between அப்படிங்கிறது எத்தனை பேத்துக்கு வேணாலும் பயன்படுத்தலாம். பாருங்க, among always implies more than two. between literally implies two. இதுக்கு ஒன்றும் பெரிய மீனிங் நான் அதாவது சிம்பிளா சொல்றேன் பாருங்க. between however is now often used for 3 or more items. சொன்ன புரியுதா உங்களுக்கு? between is used for 3 or more items when each is regarded individually. அதாவது இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா between each groups சொல்லிடலாம். ஒவ்வொரு குரூப்புக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இதுவே அந்த ஒரு குரூப்புக்குள்ள எல்லாத்தையும் சொல்றீங்க, நீங்க குறிக்கிறது 10 குரூப்புக்கு இடையில அப்படின்னா பிட்வீன் பயன்படுத்தணும். அல்லது நம்பர் 1 குரூப்புக்குள்ள இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு மட்டும் நீங்க பயன்படுத்துறீங்கன்னா அமாங் பயன்படுத்தணும். புரியுதா உங்களுக்கு? பாருங்க, the teachers distributed the pens among the students. சரியா, ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள மட்டும்தான், not between students and teachers. பாருங்க, distribute this class among the workersக்குள்ள மட்டும்தான். பாருங்க, the commission is divided evenly between 2 partners. ரெண்டு வெவ்வேறு பார்ட்னர். சரியா, difference between a thief and a robber, only 2 attributes. சரியா, பாருங்க, between may be used for more than 2 persons or things in order to bring each persons. சரியா, the difference between 3 girls, இதுதான் நான் உங்களுக்கு சொன்னது ஃபர்ஸ்ட். the difference between 3 girls was so slight that they might have been templates.
while packing the glass numbers be sure to place paper between them. அதாவது கிளாஸ் டம்ளர்ஸை நீங்க பேக் பண்ணும்போது அதுக்கு இடையில பேப்பர் வச்சு பண்ணுங்க. 3 children had but ₹10 between them. அதாவது அவங்களுக்குள்ள 3 பேத்துக்கிட்ட காசு இருந்துச்சு, அது எவ்வளோ ₹10 இருந்துச்சு. பாருங்க, அடுத்தது அட்டு இன்னு. இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ப்ரொபோர்ஷன்ஸ். அட் அண்ட் இன் எப்பயுமே வந்து பிளேஸை குறிக்குது. இன், இன்டு, இன்டு, இன், இன்டு, இன்டு. எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. In implies the position within, உள்ளுக்குள்ள, and into implies motion. It implies motion without to within. Into is a to. ஓகே, இது ரொம்ப உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணா இது கொஞ்சம் குழப்பம். இப்போ இந்த சென்டென்ஸ் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. The correspondence is in the left. The correspondent is in the left. He walked into my office. Sharma came into see me. பாருங்க, into அப்படிங்கிறது மோஷன், in அப்படிங்கிறது பொசிஷன். நான் சொல்றது புரியுதா? in, he is in the office, அவர் ஆபீஸுக்குள்ள இருக்கிறாரு. he walked into my office, அவன் என் ஆபீஸுக்கு உள்ள வந்தான். into அப்படிங்கிறது மோஷன், whereas in அப்படிங்கிறது பொசிஷன், ஸ்டாட்டிக். beside, besides. beside அப்படின்னா எனக்கு அருகில், எனக்கு சைடா. besides அப்படின்னா in addition அப்படின்னு அர்த்தம். பாருங்க, besides, in addition, we need your support in this venture. I sat beside my teacher. என் டீச்சருக்கு பக்கத்துல நான் உட்கார்ந்தேன். besides அப்படின்னா in addition. பாருங்க, on, upon, upon. Both on and upon are interchangeable. Although upon is a little more formal than emphatic. நீங்க எந்த இடத்துல வேணாலும் on and upon interchangeable பயன்படுத்தலாம். The book is on the table. It is based upon the scientific data or it is based on the scientific data. எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அடுத்தது, some words like senior, junior, prefer, prior, superior, inferior are followed by to and not than. பாருங்க, he is junior to me, he is senior to me, I prefer coffee to tea. புரியுதா நான் சொல்றது? I prefer coffee to tea, not coffee than tea. He is inferior to me, he is superior to me. இது எல்லாத்துக்குமே to தான் போடணும், not than. இந்த வார்த்தையெல்லாம் நம்ம மனப்பாடம் வச்சுக்கணும் நீங்க. அடுத்து பாருங்க, certain words are used in a gerund, first form of the verb followed by ing along with the prepositions. For example, abstain, confident, fond, insist, keen, persist, prohibit, refrain, succeed. I prohibited him from parking. அதாவது இத எப்படி பயன்படுத்தணும்னா, அதிலிருந்து நான் அவனை தடுத்துட்டேன். இந்த இடத்துல இந்த வெர்பு வந்து நம்ம ஜெரண்டா பயன்படுத்துறோம். அது ஏன் அப்படின்னு பாருங்களேன். I prohibited him from parking his car near the entrance. Not park his car entrance. She is confident of speaking English. புரியுதா? not speak. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இப்போ இது வரைக்கும் நடத்துனதுல ஏதாவது